பிக் பாஸ் சீசன் 8 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில் வின்னர்லேருந்து ரன்னர் அப்லேருந்து எல்லாருமே தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் இன்றைக்கி சாயங்காலம் தான் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. டைட்டில் வின்னர் அவங்களுக்கு தான், நீங்கள் நினச்சவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ரன்னர் அப், 3rd பொசிஷன், 4th 5th இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே வந்து ஒஸ்ட்டு சீசன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீசன் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உங்களோட ஒஸ்ட்டு சீசன் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் சீசனாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் மட்டும்தான். இப்படி ஒரு கேவலமான சீசனை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. டாப் ஃபைனலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மிச்சர் திங்கிறவன், அதாவது இப்போ என்னென்னமோ பண்ணால் நிறைய பேர்த்த காலி பண்ணி விட்டான், அவனெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலில் கொண்டு வந்து போட்டிருக்கானுங்க. நம்ம நினச்ச ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. அதை நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வீடியோ முடியும் போது என் மனசுலேருந்து என்னோட ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். உங்களோட ஃபைனலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு கொடுக்குறதா ஒரு பேச்சுக்குள்ள அடிபட்டிருக்கு. அந்த நியூஸுமே நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. அதை கேட்கும்போது எனக்கே பகீர் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இவங்க டிஆர்பிக்காண்டி கடைசி நேரத்தில் வந்து ஜாக்லினை எவிக்ட் பண்ண மாதிரி, அதுக்கப்புறமேட்டு தீபக் அவர்களை எவிக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் விஜய் விஷாலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்காது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டிதான் மக்களே. அதாவது நான் கொஞ்சம் எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். இன்னும் நான் வீட்டுக்கு இன்னும் போகல. இன்றைக்கி ஃபைனல் கண்டிப்பாக வந்து வீட்டிலேருந்து நான் பண்ணிடலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் இருக்கேன். அதனால தான் காரில் பண்ணுறேன். கொஞ்சம் கோச்சுக்காது. இருந்தாலும் நான் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இவங்க பிளான் எல்லாமே போயிட்டு இருந்து கடைசி நேரத்தில் வந்து சரி. ஆனால் வந்து முத்துக்குமரோட ஓட்டையும் இது பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து 50% மேலே வாங்கி வச்சிருக்கான். அவ்வளோ இருக்கு, கோடி கணக்கில் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம மாற்றிட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த சீசனை தவிர வேறு எந்த சீசனுமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க கை வைக்காமல் சரி முத்துக்குமரன் டைட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன சீசன் பண்ணானுங்களே, அதாவது மணிச்சந்திரா அவர்களுக்கு வந்து ரன்னர் அப் கொடுத்தானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசனை வந்து மணிச்சந்திராவுக்கு வந்து ரன்னர் அப் கொடுத்த மாதிரி இந்த சீசன் வந்து இவனுங்க சேனல் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரன்னர் அப் கொடுத்து வச்சுருக்கானுங்க. எனக்கெல்லாம் வந்து சத்தியமாக வந்து ரன்னர் அப்க்கு வந்து பிடிக்கவே இல்லை. எனக்கு முத்துக்குமரனை தவிர மிச்சம் இருக்க 4 பேர் வந்து ரயான் கூட ஏதோ ஓகே. பவித்ரா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை மக்கள். நீங்கள் அவங்க ஏதாச்சும் பண்ணதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க முடிச்சுட்டாங்க. மற்றபடி ரயான் கூட கடைசி டயத்தில் தான் வந்து விளையாட ஆரம்பித்தார். விஜய் விஷால் சொல்லவே தேவையில்லை. சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. அதை நான் அந்த டாப் 5 உங்களுக்கு வந்து அப்படியே சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா 5வது இடம் வந்து பவித்ரா, 4வது இடம் ரயான், 3வது இடம் வந்து சௌந்தர்யா அவர்கள், 2வது இடம் விஜய் விஷால். ரன்னர் அப்பு டைட்டில் வின்னராக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. என் மனசுலேருந்து என்னோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் தான். ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சத்தியமாக உடன்பாடு கிடையாது. 3வது பொசிஷனும் உடன்பாடு கிடையாது, 4வது பொசிஷனும் உடன்பாடு கிடையாது, 5வது பொசிஷனும் உடன்பாடு கிடையாது. என்னோட மனசில் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் அவர்கள் தான். அந்த டாப் 5 யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5வது இடம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள், 4வது இடம் அருண் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் 3வது இடம், 2வது அவர்கள் வந்து ஜாக்லின், டைட்டில் வின்னர் முத்துக்குமரன். இது என்னோட ஆர்டர். உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணி போட்டுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை. இந்த சீசன் மட்டும் கிடையாது, இந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா நிறையா ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் ரியா மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சி அந்த மாதிரி அடுத்த சீசன் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ.